ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டியூருக்கு பக்கத்தில் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க வைகை ஆற்றுக்குள்ளே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வைகை தான் அங்கே மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் முடிந்து அங்கே குண்டோதரன் விருந்து சாப்பிட்டு அவனுக்கு தாகம் எடுத்து தண்ணியே இல்லாமல் சிவபெருமான் போய் கை வை என்று சொல்லி அவன் கை வை, அந்த கையை வைத்த இடம்தான் வைகை. அப்படிப்பட்ட இந்த வைகை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரே புதர் காடாக மண்டி கிடக்கிறது. இந்த ஆறுகள் நதிக்கரையில் தான் நாகரிகம் உருவாச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் நதி எப்படி கிடக்கு பாருங்க. ஒரு நதி எங்கிட்டு பார்த்தாலும் இது பூரா அங்கே நிற்கிற இடம் பூரா ஜேசிபி கிட்டாச்சி வச்சு இல்லீகல் சேண்ட் மைனிங் நடந்த இடங்கள் தான் இந்த இடங்கள் பூரா. அப்படி மண்ணுகளை அள்ளிட்டு பெரும் பள்ளங்களாக கிடக்கு. வைகையாரே 40 அடி பள்ளம் 50 அடி பள்ளம்லாம் கிடக்கு. இந்த வைகை ஆற்றை சீரமைப்பதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வைகை சீரமைத்தால்தான் கால்வாய்களுக்கு தண்ணீர் போகும். கால்வாய்களில் தண்ணீர் போனால் தான் அங்கே கண்மாய்கள் நிறைய விவசாயம் பண்ண முடியும். இந்த வைகையை சீரமைக்குமாறு இந்த நீர்வளத்துறையை இந்த நேரத்தில் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.